ஹலோ கஷ்டம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 145 தான் இந்த வீடியோவில் போகிறோம். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அந்த கதை கண்டினியூ புரியும். ஸோ லாஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக வந்து தரமாக இருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் பண்ணலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து யூஎன் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த டிவோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஷனே இல்லாமல் இருக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவர் ஹெல்ட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஸோ இவரோட அந்த பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஆபத்தான கண்டிஷன் இருக்குது. இவரோட பவருக்கு எப்போ வேணால் இவர் வந்து பிளாக் சார்ஜ் அடிச்சு இவர் வந்து குழம்பே வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ வேணால் என்னோட நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க இடத்துல இதை கேட்ட உடனே யானை பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் அப்படின்ட்டு வந்து பொங்கி போய் இதில் பார்த்துட்டு இருக்கா. அவங்க மாஸ்டர் பார்த்தீங்கன்னா யூஎன் சொல்லிட்டு இருக்க இடத்துல நீ ஒன்றும் கவலைப்படாத, மாஸ்டர் வந்து நல்லா இருக்கேன், நீ கவலைப்படாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணுவா அப்படின்னு கேட்க ஓகே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்க இடத்துல ஹெவன்லி ஃப்ளேம் வச்சு டேரெக்டாக உன் மெடியன்ஸ் அந்த பவர் எல்லாத்தையும் நான் ட்ரீட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது கொஞ்சம் பெயினை கொடுக்கணும், இதை வந்து பார்த்துக்கணும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவேன். அவளுமே வந்து ஓகேங்கிறா. இடத்துல திட்டியில் கத்தும் உடனே யான் வந்து மாஸ்டர் அப்படின்னு ஹெல்ப் பண்ண தான் அந்த இடத்துல ஃப்ளவர் சொல்லுவாங்க வாயை மூட்டு கவனிருமா இந்த இடத்துல அவ்வளோ போகலன்னு சொல்லிட்டு யார் ட்ரீட் பண்ணாலும் இப்படியே தான் போயிட்டு இருக்காங்க. அதில் ஸோ சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் கொஞ்சம் ஹீரோ என்ன அவனோட மெடியன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அக்கூ பஞ்சர் பண்ணி சொன்னால் அவரோட பவரை கொடுத்து அவரோட இன்னர் வேர்ல்டுகளை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து போக ஆரம்பிச்சிட்டான். இதில் அந்த இன்னர் வேணும் இந்த பவர் ஃப்ளெக்ஷன் ரொம்ப கூட்டுரும் இருக்கேன். இந்த எட்டை ரொம்ப இந்த அளவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த டிவோக்கு இந்த ஸ்லாஷ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நான் எப்படி ஸ்டேபிள் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு அந்த இடத்துல எக்கச்சக்கமான அட்டாக் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாம் தப்பிச்சிருக்கான். உடனே அவன் ஃபயரை பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டை மாதிரி வந்து மாற்ற ஆரம்பிச்சு இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிருக்கான். அதோட இம்பாக்ட் வெளியே வந்து யூஎனுக்குமே தெரிய ஆரம்பிச்சு இந்த இடத்துல இப்படி நடக்குது இடத்துல. ஸோ கொஞ்சம் பொறுத்தவரை ஹீரோ சொல்லிட்டு விடாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்கிற எல்லாருமே டாச் பண்ணி விட்டுருக்கான். ஒரு இடத்துல அவனை பார்த்தீங்கன்னா ஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி போயிட்டுருக்கான். ஸோ ஒரு ட்ரில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அந்த போன் சில்லிங் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்துருக்கு. இந்த இடத்துல வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சுற்றி இருக்க போன் சில்லிங் ஃப்ளேம் அவனுக்குள்ளே இன்னுமே அவன் ஆப்டைன் பண்ணல. அது அவனுக்குள்ளே இருக்கும் அவ்வளோதான். ஹீரோ சொல்லுவான் இந்த போன் சில்லிங் ஃப்ளேம் இதுதான் அதுக்கான சொல்யூஷனா, இது எல்லா பவரையும் சீல் பண்ணுது. அப்போ இதான் எனக்கு கிடச்சா வந்து ஒரு நல்ல வழியாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா போன் சில்லிங் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அவன் கையில் ஒரு பால் மாதிரி மாற்றி அவனுமே பார்த்தீங்கன்னா விட்டாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த தரையில் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பவருமே பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி உரைய ஆரம்பிச்சதுல ஹீரோ ஃபுல்லுமே வரைஞ்சி. ஸோ ஹீரோ ஒரு சொடக்கு போடுவோம் எல்லாமே அதில் சுக்கணும் அப்புறம் டெஸ்ட்ராக் ஆகிடுச்சு அந்த இடத்துல. தட் மீன்ஸ் அந்த ஒரு பவர் ஃப்ளக்சுவேஷன் எல்லாம் உடச்சி போய் நார்மலாக யூஹினோட வந்து இன்னர் வேர்ல்டு வந்து உருவாகிடுச்சு. அதில் இந்த இடத்துல அது உருவானாலும் அந்த பவர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸான கரெக்டான ஃப்ளோவில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அதில் கோல்டன் கலர்ஜி இழஞ்சி பார்த்தீங்கன்னா வெளியே எமிட் இருக்கா. ஸோ எல்லாருமே வந்து இது ஒர்க் ஆச்சுமே பார்த்துருக்காங்க அதில். ஸோ இந்த இடத்துல அவரோட டிவோக்கு அந்த ஃப்ளோ வந்து நான் வந்து சரி பண்ணிட்டேன், இப்போ ஓரளவுக்கு நார்மலாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவளுமே சொல்லிருக்கா யூஎனுமே இப்போ என்னோட வந்து இந்த எனர்ஜி ஃப்ளோ ரொம்பவே வந்து சீராக இருக்குது, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லை நீ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பில்லையுமே இது வந்து ஃப்ளேம் ஸ்பிளிட்டிங் பில். ஸோ இதில் வந்து என்னோட அமலி ஃப்ளேமோட எசன்ஸ் இருக்கிறதுனால நீ வந்து இந்த உடம்போட அந்த கிரானி ஹூவா அவருடைய எனர்ஜி ரிஃபைன் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் அப்படின்றதுல அந்த ஃப்ளேம் அந்த பில்லையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொடுப்பான். இதில் ஹீரோட கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்பவே நன்றின்ட்டு ஃப்ளவர் எடுத்து சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ ஓகேன்னு உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த போன் சில்லிங் ஃப்ளேம் அது வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளேம் வந்து எனக்குள்ள நான் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்றதுல வந்து எல்டர் வந்து கேட்பான். ஸோ நான் கல்டிவேட் பண்ணுறது ஏன்னா ஒரு அமைதியான இடம் வந்து எனக்கு வந்து கிடைக்குமா ஃப்ளவர் எல்டர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இதை கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே சொல்கிறாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு அமைதியான இடத்த வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன், ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட்டு போயிருக்கேன். லைக் சீனை பார்த்து நம்ம ஸ்னேக்கள் பார்த்து அதில் காவல் காத்துருக்க அந்த இடத்துல வந்து யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த இடத்துல ஹீரோ தான் சொல்லிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ ஃபைனலாக இந்த ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக எனக்குள்ளே வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ண நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ளேமும் நெத்திக்குள்ளே போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமோட கான்ஷியஸுக்கு போகணுங்க அந்த ஃப்ளேம் எதிர் வந்து எரிஞ்சிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்துருக்கு அந்த இடத்துல. அவனை போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி வந்து ஓல்டு ஃப்ளேம்னு மென்ஷன் பண்ணுறான். ஓல்டு ஃப்ளேம் ஏன் மென்ஷன் பண்ணால் அவனுக்குள்ள ரொம்ப நாளாக இருந்தாலும் வந்து ஓல்டு ஃப்ளேம் மென்ஷன் பண்ணுவான். ஸோ ஹீரோ தொடப்பவும் அது கொஞ்சம் அவனுக்கு வந்து இருக்கு இதில் பேசியிருக்க அந்த இடத்துல. ஸோ ஓல்டு ஃப்ளேம் நீயும் சரி மாஸ்டரும் சரி எனக்குள்ள ரொம்ப நாட்களாக என் கூட வந்து இருக்கீங்க. ஸோ மாஸ்டர் வந்து இந்த இடத்துல வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது நீ என் கூட இருந்த எப்போவுமே நீ வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்த. நான் ரொம்பவுமே கஷ்டப்படுற நேரத்துலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் எனக்கு ரொம்பவுமே ஆபத்தான நேரத்துலையும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்த நிறைய நேரத்தில் என் உயிரை வந்து காப்பாற்றிருக்க. எப்போவுமே வந்து என் கூட இருந்திருக்க நிறைய இடத்துல நான் அசிங்கப்படாமல் காப்பாற்றிருக்கேன். என் உயிரை பல முறை நீ காப்பாற்றிருக்கேன். ஸோ கடைசியாக வந்து நம்ம வந்து ஒன்றா இணைய வேண்டிய நேரம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்லா போராட்டம் வந்து ஒன்றா வந்து சமாளிக்க போகிறோம். நீ கம்ப்ளீட்டாக எனக்குள்ளே வந்து வரப்போகிறேன். நான் எப்போவுமே உனக்கு டூலாக யூஸ் பண்ணது கிடையாது, எப்போவுமே நீ எனக்குள்ள ஒரு பாதியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் ஐஸ் ஃப்ளவர் வந்து வானத்தில் வந்துருக்கு. இதை பார்க்குற ஸ்னேக் சொல்லிட்டு இருக்கான்.
யங் மாஸ்டர் சியோனோட பவர் அந்த ஃப்ளேம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு கடத்தில் ஹீட்டாகவும் இருக்குது, ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. இந்த லெவலுக்கான பவர் அப்படின்ட்டு வந்துட்டு அவளுமே பார்த்துருக்காங்கல்ல. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அப்படியே வந்து போயிட்டு இந்த எல்டர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு மாதம் ஆச்சு, இன்னும் பிரேக் த்ரூ பண்ணல அப்படின்ட்டு. ஸோ இந்த யூன் சொல்லிருக்காங்க, நான் வேணா போய் செக் பண்ணிட்டு வரவா அப்படின்னு யூஸ்லாம் அந்த திட்டியில் ஃபினோமினே சேஞ்ச் ஆக ஆரம்பிது. கிரடான்னு பார்த்துருக்கோம், வானத்துலேருந்து கொஞ்சம் பயங்கரமான இடிகள் உருவாகிட்டு இருக்கு. அந்த இடத்துல கோல்டன் காலேஜ் எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து போயிட்டு இருந்ததுல பார்க்குற யூன் வந்து அவன் பிரேக் த்ரூ பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது ஆபத்து வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து போகிறோம் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்டர்ஸ்னு சொல்லிட்டு இவனு போயிருக்கா. இந்த இடத்துல இவனு பார்த்துருக்கான். ஸோ இந்த மாதிரி இந்த கோல்டன் கலர் எனர்ஜி ப்ளஸ் இந்த ஃபினோமினேஷன் அந்த பயங்கரமான தண்டர்ஸ், ஸோ இந்த நிலநடுக்கம் எல்லாமே கொண்டு தான் குறிது ஒரு ஹெவன் லெவல் டெக்னிக் பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கா. அந்த இடத்துல அந்த பியூரான கோல்டு கலர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ இடத்துக்கு வந்து போகுது. ஸோ அந்த இதில் எல்லா எனர்ஜி ஹீரோவில் வந்துருக்கு. அவனோட அந்த ஃப்ளேம் வந்துருக்கு பார்த்தா அந்த பிளேஸ்க்குள்ள பார்த்தா உங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா போன் சில்லிங் ஃப்ளேம் இருக்குது. சைடு இருக்கிற 3 ஃப்ளேம் அதை ரிஃபைன் பண்ணிருக்கு. ஒரு கட்டத்தில் ரிஃபைனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தா ஃப்ளேம் அந்த ஆக்டிவேட் ஆகும். அந்த பிளேஸ் எல்லாமே ஆக்டிவேட். இந்த இடத்துல எல்லா ஃப்ளேமே ஒன்றா மெர்ஜ் ஆகுது. அதில் வந்து பயங்கரமான பவரே முதல்ல வானத்தை ஒட்டச்சிட்டு போயிருக்கு. அந்த இடத்துல பயங்கரமான பவர் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தா ஹீரோ அசால்ட்டாக வெளியே மாசாக நின்றுட்டு பண்ணதில்ல. ஸோ ஹீரோ பார்த்தா அவன் பவரை ஒரு அடுக்கு நார்மலாக கண்ணை தரப்பா பாருங்க. கண்ணை திறந்த ஒட்டனே பார்த்தா அந்த ஃப்ளேம் வந்து கண்ணு திரிச்சிட்டு போயிருந்ததில்ல. இதில் பார்த்தா ஹீரோ அவன் ஃப்ளேமை வெளியே எடுக்க அந்த ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் அந்த ஒயிட் கலர் எசன்ஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி அந்த ஒயிட் கலர் எசன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா போன் சில்லிங். ஸோ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், ஸோ நான் வந்து 4 ஃப்ளேம் வந்து அப்சர்வ் பண்ணி நான் ஃப்ளேம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தால் அது இன்னும் ஹெவன் லெவலில் வந்து அப்டேட் பண்ணல. ஸோ எனக்கு ரொம்பவுமே எவால்வ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கேன். ஸோ எது எப்படியோ ஸோ இந்த ஃப்ளேம் அப்டேட் பண்ணதில் நான் வந்து இப்போ வந்து 4 ஸ்டார் டூஸ் நான் வந்து மாட்டேன் 2 லெவல் பிரேக் த்ரூ பண்ணுறேன். இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் உடனே ஸ்னேக்கில் வந்து நீங்கள் பிரேக் த்ரூ ஆனது ரொம்பவே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவன் சொல்லிருக்கேன் ரொம்பவே நன்றி எனக்கு ஹெல்ப் பண்ணது இப்படி ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு அளவுக்கு நான் வந்து ஓகே தான். ஸோ உன்னோட உடல்நிலை எப்படி இருக்குது, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது எப்படி நான் சொல்கிறோம். ஸோ நீ இப்போ இந்த செக்டரோட வந்து லீடர் ஆக மாட்டேன், கூட சீக்கிரம் வந்து நீ அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி என் கூட நான் சேருவேன் நான் நம்புகிறேன், உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீயுமே வந்து ஒன்று நல்லா பார்த்துப்பேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ சொல்லுவான், சரி ஓகே நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இன்னும் பார்த்தா ஹீரோ வச்சுக்கணும் வாங்க போகிறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ கல்டிவேட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ நாமே அவனுக்கும் சைடில் வந்து போகுது. நெக்ஸ்ட் சீன் அவன் கையில் இருக்கிற அந்த டிராகன் சீல் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சதில்ல. ஸோ யாரோ என்ன ட்ராக் பண்ணுறாங்க ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்னேக் சொல்லிருக்கா, இங்கே ஏதோ வந்து டிஃப்ரெண்ட்டாக நடக்குது, யாரோ வர மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கீரல் ஒரு மாதிரி வந்து இந்த டைமென்ஷன் ஒட்டச்சிட்டு இருக்கு. யாரான்றத ஒட்டச்சிட்டு வந்து ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேக்வின்கு அவர் வந்து பிரதர் நான் உங்களை வந்து கடைசியாக கண்டுபிடிச்சு இருக்கேன். ஸோ வந்து பிரதர் அப்படின்னு சொல்லிருக்கான். பிரதர் ஹேக்விங் எப்படி இருக்குன்னு சொல்லிருக்கேன். நல்ல வேலை ஜியான் வந்து இந்த சீல் வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பா, இல்லை உங்களை ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இது ஒரு அர்ஜென்ட்டான சுச்சுவேஷனோட. ஸோ என்னாச்சு ஜியானுக்கு என்னாச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்க வந்ததில் நெக்ஸ்ட் சீலை இதை கட் பண்ணிட்டு அடுத்த சீல் வேற ஒரு இடத்துல டைமென்ஷன் உடச்சிருங்க தான் வந்துருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து டிராகன் ஐலாண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பேர் பறந்து வந்துட்டு இருக்கேன். ஹீரோ நினைக்கலாம் இந்த டிராகன் ஐலாண்ட் இதுலேருந்து ஒரு ஆரம் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குது, இந்த இடம் ரொம்பவுமே அற்புதமாக பியூர் நினச்சிக்கலாம். அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த இடத்துல ஒரு எல்டர் இருக்காரு. அவரும் சொல்லிட்டு அந்த இடத்துல ஹேக்கிங்கோட மரியாதையில் வந்து ஏற்றுக்கோங்க ஹெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இவர் வந்து ஜியோனோட ஃப்ரெண்ட் வந்து இவர் பேர் வந்து சியோயான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர் வர்றாரு. அந்த எல்டர் பார்த்து நம்ம ஹேக்கிங் அறிமுகப்படுறாரு. இவர் தான் வந்து எல்டர்லி 3rd எல்டர் சொல்லிருக்கா. அவர் ஒன்று சொல்லியிருக்கான், ஸோ வந்து உங்களை வந்து அர்ஜென்ட்டாக அப்படி கூட்டு வரதுக்கு வந்து மன்னிச்சிருங்க. ஸோ ஜியானுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக சுச்சுவேஷன் கூட்டு வர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஒன்று சொல்லுவான், நான் வந்து அவளோட ஃப்ரெண்ட், ஸோ நீங்கள் இதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவை. ஸோ நான் இங்கே வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ என்னாச்சு அவளுக்கு என்னாச்சுங்கிறத முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்டர் லீ பார்த்தீங்கன்னா சொல்லுவார், ஸோ உங்களை மாதிரி அற்புதமான நண்பர்கள் அவ்வளோ கிடைச்சது அவர் ரொம்பவுமே வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் முதல்ல கண்டிஷன் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து மேட் பிளாலஸ்க்கு வந்து கூப்பிட்டு போயிருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ ஹீரோ சொல்லுவான், ஸோ உண்மையிலே வந்து எம்பரராக இருப்பான், எம்பரோட பொண்ணாக இருப்பான், நான் எதிர்பார்க்கலடா. ஆமாம் அவள் தான் வந்து எங்களோட பிரின்சஸ். ஸோ எம்பரர் ஏதோ ஒரு காரணத்துக்கு அப்போ தான் இங்கேருந்து காணாமல் போயிட்டாரு. ஸோ அதுலேருந்து ஒரு கண்டுபிடிக்க முடியாது ஜியானே நாங்கள் வந்து தொலைச்சிட்டோம். அப்புறமா உங்களால் நீங்கள் சென்ட்ரல் பிளேனுக்கு அவனை கூப்பிட்டு வந்ததுனால தான் அவளை எங்களால் ட்ராக் பண்ண முடிஞ்சு, அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல சொல்லி என்னாச்சுன்னு இருக்கா, எல்லாமே பார்த்து அந்த டிராகன் ஃபீனிக்ஸ் ஆர்ஜின் அதனால தான் அதை அப்சர்வ் பண்ணதுனால அதனோட அதிகப்படி எனர்ஜி அவள் வந்து அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணி ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு வந்து வந்துட்டு அப்படின்றதுல சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து நம்ம ஜியான் வந்து ஒரு கிறிஸ்டல் வந்து மாட்டிக்கிட்டு இருந்ததுல உடனே ஜியான்ட்டு ஹீரோ வந்து கத்திட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கத்திக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல அந்த இடத்துல அவருமே இருக்கா, என்னாச்சு அதை உடச்சி அவளை வந்து காப்பாற்ற வேண்டியதானே. ஸோ நான் அவனை போய் ஒட்டைக்கிட்டோம் அப்படின்னு அவனு சொல்லிட்டு வெளியிட்டு போயிட்டு இருக்கேன். உடனே இந்த பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவன் என்ன வந்து உயிரோட தான் இருக்கா, அவளுக்கு
ஒன்றும் ஆகல. ஸோ இந்த ஃபீனிக்ஸ் ஃப்ரூட்டை வந்து டிராகன் ஃபீனிக்ஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால பார்த்தீங்கன்னா அதோட அதிகப்படியாக அப்சர்வ் பண்ண முடியல. அது ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணி இருக்கு அப்படின்னு அந்த டிராகன் எழுதுற பற்றி அந்த சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அந்த மொத்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணது வந்து ஒட்டச்சி வந்து அப்சர்வ் பண்ணால் மட்டும் தான் முடியும். இதில் வந்து டிராகன் எம்பரரும் இல்லை, எங்களை ரூல் பண்ண யாருமே இல்லாததுனால வந்து பெரும் பிரச்சனைக்கு வந்து நாங்கள் ஆயிட்டோம். ஸோ இப்போ ஒருத்தி மட்டும் தான் ராயல் பிளட்லன்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல வந்து சொல்லிருக்காரு. ஸோ இங்கே டிராகன் ஐலாண்ட் டிராகன் எம்பரர் இல்லாதனால 4 ஐலாண்டாக வந்து பிரிஞ்சுது, 4 திசைகள்லாம் பிரிஞ்சுது. இந்த இடத்துல வந்து எங்களை தவிர நாங்கள் வந்து ஈஸ்ட் ரீஜன் எங்களை தவிர இருக்கிற 3 ரீஜனுமே எங்களோட பவர் கம்மி. அதனால் அவங்க எல்லாருமே கண்டினியூஸாக அட்டாக் பண்ணி கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஜியான் மட்டும் தான் எங்களோட ஒரே பவர் மட்டும் அந்த ஃப்ரூட் வந்து அப்சர்வ் பண்ணி அவள் மட்டும் வந்து எவால்வ் ஆகிட்டா. அப்படின்னா அவளால் மட்டும்தான் எங்கள் 4 ஃப்ராக்ஷன் வந்து ஒன்றாக்க முடியும் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எல்லோரும் சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இது கேட்டோன்னு ஹீரோ பற்றி சொல்ல இருக்கலாம். அப்போ எனக்கு கூப்பிட்டது என் எவர்லி ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவளை ட்ரீட் பண்ணோம், அதுக்கு தானே இங்கே வந்து எனக்கு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதை கேட்டால் தான் எல்டர்லையும் சொல்லிருக்காரு. உங்களுக்கு ரொம்பவுமே அந்த அற்புதமாக வந்து நாலேஜ் வந்து இருக்குது. ஆமாம், அது கரெக்ட் தான். ஸோ ஹெவன்லி ஃப்ளேம் வந்து டாப் 10 ரேங்கிங்கில் இருக்கிற ஹெவன்லி ஃப்ளேம் மேலே தான். ஸோ இந்த கிறிஸ்டலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடச்சி அந்த ஃப்ரூட்டோட எனர்ஜி வந்து பிரேக் பண்ணி அவளை அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து எங்களை வந்து கூப்பிட்டு இருக்கோம். ஸோ வந்து நீங்கள் மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியாது, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றதுல அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. இதை பார்த்து ஹேக்கு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே ஹீரோ சொல்லுவான், அவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து இந்த அளவில் வந்து கேட்கறதுல கண்டிப்பாக என்ன ஆரம்பிச்சு எல்லா எல்லாமே அவனுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஜியான் வந்து கட்டுறாங்க. ஸோ ஜியான் லாஸ்ட்டாக கிளம்புறது எனக்கு வந்து உங்களை புட்டு போகிறது வந்து விருப்பமே இல்லை, நான் இங்கே இருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டு. சரி ஓகே, நான் கிளம்ப தான் வேணாம். ஸோ நீங்களுமே வந்து நல்லா ஹார்டாக ட்ரெயின் பண்ணிங்க, அவள் என்னை சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே வந்து அனுப்ப மனசுலாம் அனுப்புங்க. அவளுமே பார்த்து பாய் சொல்லிட்டு போயிருப்பேன். இதில் எல்லாத்தையும் வச்சு கண்டிப்பாக நான் சேவ் பண்ணி சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் வேறு ஏதோ ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து டார்க்காக இருக்குது. அந்த பிளேஸ் பார்த்தா அதுவுமே வந்து ஒரு டிராகன் ஐலாண்டு. அது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா மேன் யான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதில் மேன் யானை பற்றி சொல்லிருக்காங்க. இதில் ஸோ 3 ஃப்ராக்ஷன் 3 ஐலாண்டு சேர்த்து அந்த ஈஸ்ட் ஐலாண்டு அட்டாக் பண்ணு போனோம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஈஸ்ட் டிராகன் ஐலாண்டுக்கு பற்றி அட்டாக் பண்ண போகிற இந்த ஒரு இதுவில் வந்து நார்த் மட்டும் வரலையே, என்ன பண்ணிருக்கான்னு கேட்டிருக்கான். அந்த இடத்துல ஏவோன்னு ஒருத்தர் இருக்கான். திடீர்னு இன்னொரு இது கேட்குது. அவன் பேர் பார்த்தீங்கன்னா குவிங் யான். அவன் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த நார்த் சொன்னல நார்த் ஐலாண்டோட லார்ட். அவன் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. சத்தில் நீங்கள் எப்போவுமே லேட்டாக தான் வருவீங்க அந்த நார்த் ஐலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கா. டே நாங்கள் லேட்டாக வரடா, நாங்கள் வந்து இந்த அட்டாக் பண்ணப்பட்ட அதனோட ப்ரிப்பரேஷன் அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த இடத்துல ஈஸ்ட் டிராகன் ஐலாண்ட் அது வந்து ராயல் பிளட். ஸோ வந்து அதை வந்து குறைச்சி இடப்படக்கூடாது, அதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு யாரா பயப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ வெறும் சின்ன பொண்ணு அவ்வளோ வந்து பயப்படவே மாட்டோம். ஸோ அந்த எல்டர்ஸே இப்போ வந்து மெடிடேஷனில் இருக்காங்க. ஸோ அந்த எல்டர்ஸை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. இதுதான் அந்த அட்டாக் பண்ணி அந்த ஐலாண்டை கைப்படுறது சரியான நேரம், நம்ம தான் வந்து எல்லாத்தையுமே ஆளணும், இதுதான் கரெக்டான நேரம்னு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா இதோட வந்து முடிகிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த எபிசோடில் நம்ம ஜியான் பார்த்தா வந்து பவர்ஃபுல்லாக அப்கிரேட் இருப்பா. ஸோ மரண மாசான ஃபைட்டுமே வந்து அடுத்த எபிசோட் வந்து நல்லா பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணிருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு 2-3 நாள் வந்து ஆகும் மெயின் சேனலில் வீடியோ போகிறதுக்கு. ஸோ ஏன்டா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் வந்து கொஞ்சம் காப்பீட் சைக்கிளாக முடிஞ்சிருக்கு, கரண்ட்டை போட்டுனா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பண்ணுறேன். ஸோ த்ரோன் ஆஃப் சீல் பற்றி அப்டேட் ப்ரோ என்ன ப்ரோ, த்ரோன் ஆஃப் சீல் எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது வந்து மூவிக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால் வந்து அடுத்த எபிசோடையே வந்து போட முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக வந்து என்னால் முடிஞ்சது நல்லா பண்ணுறேன். ஓகே பை பை. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை பை.